ஹலோ ஆல், இன்றைக்கி வந்து திவ்யா ஃபேமிலி வந்தது. எனக்கு வந்து எப்படி தோணுச்சுன்னா, இப்போது விஜய் சேதுபதி வந்து வீக்கெண்டில் வருவார். ஸோ பாரு வந்து என்ன சொன்னாலும் வந்து நீங்கள் வந்து கலாய்க்கணும், இல்லைன்னா அசிங்கப்படுத்தணும், அவங்களுக்கு வந்து திருப்பி வந்து கமெண்ட் கொடுக்கணும், கவுண்டர் கொடுக்கணும். அப்படியே வந்து ஒரு இதில் தான் வந்து விஜய் சேதுபதி வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு அதே ஒரு வைப்பு தான் வந்து திவ்யாவோட ஃபேமிலி வந்தபோது கூட எனக்கு தோணிடுச்சு. ஏன்னா எது சொன்னாலும் அந்த பொண்ணு எது சொன்னாலும் நீ வந்து அடித்து காலி பண்ணு, அவளை வந்து வாயே திறக்க விடாத, அந்த மாதிரி வந்து ட்ரெயின் பண்ணி அனுப்பியிருக்காங்க என்டையர் ஃபேமிலி. ஸோ இப்போ எல்லோரும் வந்து திவ்யாவோட ஃபேமிலி வந்து செம்ம ஃபன்னு ஃபேமிலியில் திவ்யாவோட ஃபேமிலி வந்து வன்ம கும்பல்னு சொல்லலாம். ஒருத்தர் கூட அவங்க அப்பா அம்மா யார் அண்ணனா தம்பியா எல்லாருமே வந்து வன்ம கும்பலாக தான் சுற்றிட்டுருக்காங்க. பார்வை டார்கெட் பண்ணு, பார்வை மட்டும்தான் நீங்கள் வந்து அங்கே டார்கெட் பண்ணணும், மற்றவங்களெல்லாம் வந்து எதுவுமே கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. கொடுத்த 20 லட்சத்துக்கு அந்த பிஆர் டீம் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, இவங்களோட ஃபேமிலியை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி எப்படிலாம் வந்து கமெண்ட் பண்ணணும், எப்படிலாம் வந்து கவுண்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லா செம்ம ட்ரைனிங் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. திவ்யாவோட அப்பாவும் அம்மாவும் ஐயோ ஸ்டார்டிங்லேருந்து என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் வந்து கேள்வி கேட்குறாங்க. திவ்யாவுக்கு வந்து ஒரு வக்கீலாக தான் வந்திருக்காங்க. நீ வந்து ஸ்கூல் டாஸ்கில் அப்படி பண்ணியா, குழந்தைங்களாக இருந்து இவங்க பண்ணுறது தாங்க முடியலன்னா அப்போ நீங்கள் பண்ணுறது எப்படி வந்து நாங்கள் தாங்க முடியும் அப்படின்னு திவ்யாவோட அப்பா கேட்குறாங்க. ஒரு சமயத்தில் வந்து நீங்கள் பண்ணுறது பார்க்குறதுக்கே செம்ம கடுப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு திவ்யாவோட அம்மா சொல்கிறாங்க. நல்லா குடும்பப்பா இது. ஆனால் இதில் சில விஷயங்கள்லாம் வந்து மறைச்சிட்டாங்க. ஸோ என்டையர் வந்து ஃபுல்லாக பாரு அடி அப்படி தான் வந்து நடந்திருக்கு. அதில் வந்து இந்த பாருக்கு அநியாயமாக வந்து ஒரு கேள்வி கேட்குற மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன் வரும்ல, அதெல்லாம் வந்து அப்படியே வந்து அசால்ட்டாக வந்து கட் பண்ணிட்டாங்க. என்னென்னா அந்த நான்வெஜ் மேட்டர். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்தால் நான் வந்து சிக்கன் சமைச்சு கொடுப்பேன்னு சொல்லி அதுக்கு வந்து திவ்யா சொல்கிறாங்க பாரு வந்து வெஜ்ஜுன்னு சொல்லும்போது, பரவாயில்ல நான் உருளைக்கிழங்கு போட்டு சமைச்சு கொடுக்குறேன், ஆனால் அது சாப்பிட்டே வந்து இவ்வளோ பவராக வந்து பேசுகிறே நீ அப்படின்னு வந்து எவ்வளோ வந்து ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு வெஜ்ஜாக இருந்தால் உங்களுக்கு என்ன, நான்வெஜ்ஜாக இருந்தால் உங்களுக்கு என்ன? ஏன் அப்போ வெஜ்ஜு சாப்பிட்றவங்களால வந்து உக்ரமாக பேச முடியாதா? இல்லை நான்வெஜ் சாப்பிட்றவங்க மட்டும்தான் வந்து இது மாதிரி பேசணுமா? என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க? கடைசியில் ஃபோட்டோ எடுக்கும்போது கூட ஒரு வன்மம், இப்போயும் நீ முன்னுக்கு வந்துடுவியான்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பொறாமை? ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவளும் ஒரு பொண்ணு தானே, அவளும் ஒரு மனுஷி தானேன்னு சொல்லிட்டு யாராவது ஒரு கன்சிடரேஷன் கொடுக்குறாங்களா? எல்லாத்துக்குமே வந்து அடி அடித்தா அவன் என்ன பண்ணுவா? ஜஸ்ட் பிகாஸ் பாருவோட நேச்சர் வந்து அவங்க எல்லாமே வந்து கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க. சரி, இப்போ இதே மாதிரி வந்து பாருவோட பேரண்ட்ஸ் வந்து மற்றவங்க கிட்ட வந்து பிஹேவ் பண்ண எப்படி இருக்கும்? எல்லோரும் கேட்டு ரசிக்கிறாங்க, அப்பா செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி ஒரு மனுஷனை வந்து இந்த மாதிரி கலாய்க்கிறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க, அது கேட்டு வந்து எப்படி என்ஜாய் பண்ண தோணுதுன்னு எனக்கு புரியல மக்களே.